மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமாக திருவேங்கடமில் வந்து வீரகனூரில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 பஞ்சாயத்துலேருந்து பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்து ஒரு 50 குழந்தைங்க வந்து செய்யணும். நம்ம தண்ணி வச்சு அதை பறவை இனங்களை வந்து பாதுகாப்பு செய்யணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி திருவேங்கடம் ஹை ஸ்கூல் இருக்கு இல்லையா, அங்க வச்சு ஒரு 200 கூட செஞ்சாங்க. நம்ம மோடி தெரியும்ல பிரைம் மினிஸ்டர், அங்க வரைக்கும் அண்ணாவை பாராட்டி சின்ன குழந்தைல இருந்து எங்க வீட்டுல எல்லாம் அரிசி போட்டு தண்ணி வச்சு பழகிருக்கேன். சென்னையில இருந்து கூடுகள் செய்யறதுக்கு கொடுத்தாங்க. பறவைகள் எல்லாம் ரொம்ப அழியுது, அதனால நாங்க இந்த கூடு செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. கூடு வந்து சொல்லி தர்றாங்களே, அதுல வந்து நானும் கலந்து மெத்திலாம் போய் விதைகள்லாம் போட்டு தண்ணியெல்லாம் வச்சு குருவி சிட்டுக்குருவி அழிஞ்சிட்டே வருது. இந்த மாதிரி வச்சோம்னா அது நல்லா இது ரொம்ப பெருகும். நம்ம குருவியெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அது அடுத்து நான் செய்யும் போது சரி நம்மளால செய்ய முடியும், நம்மளால முயற்சி பண்ண முடியும். அதுக்கு நம்ம வீட்லயே தண்ணி இந்த மாதிரி கூடலாம் செஞ்சு வச்சோம்னா தங்கிக்கும். இது இப்போ நான் சுத்தில இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை, இதுதான் ஒரு தினம் எடுத்தேன். வணக்கம். ரீசெண்டாக கூடுகளில் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து நாங்கள் கூடுகள் ப்ராஜெக்ட்ஸை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் தான் தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக திருவேங்கடமில் வந்து வீரகனூரில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 பஞ்சாயத்துலேருந்து பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்து ஒரு 50 குழந்தைங்கள் வந்து இன்றைக்கி இந்த சிட்டுக்குருவியை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டாக தென்காசியில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். தென்காசியில் வந்து கூடுகள் மூலிமா எங்களுக்கு தெரிய வந்த ஒரு பர்சன் தான் இந்துஜா. ஸோ அவங்க தான் வந்து தென்காசி மாவட்டத்தில் அவங்க வந்து லீட் எடுத்து இந்த ஸ்பேரோ கன்சர்வேஷன் அது இல்லாமல் மற்ற கூடுகள் ப்ராஜெக்ட்ஸையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் முக்கியமாக மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை வந்து அவங்க தான் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க தான் லீட் எடுத்து தென்காசி மாவட்டத்தில் பண்ண போகிறாங்க. ஸோ நான் ஜஸ்ட் அவங்கள ஒரு இன்ட்ரொடக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அவங்க தான் இதுக்கப்புறம் இந்த மாவட்டத்தில் அவங்க பண்ண போகிறாங்கன்றதை நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நான் அவங்களையும் கொடுத்துட்றேன். செய்யணும். நம்ம தண்ணி வச்சு அதை பறவை இனங்களை வந்து பாதுகாப்பு செய்யணும். ஏன்னா என்னோட வீட்டில் வந்து என் பையன் வந்து டெய்லி அந்த ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், அந்த வாளியோட மூடி அந்த கூடையில வந்து தண்ணி எடுத்து ஊற்றி வச்சிருவோம். என்ன அது வந்து நம்ம இந்த வெயில் காலத்துல பறவைகளுக்கு அந்த நீர் தேவைங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். நம்ம வெயில் அடிச்சானா டெய்லி வந்து 1/2 லிட்டர் குடிச்சிடுவாங்க. இப்ப வெயில் காலத்துல வந்து 1 லிட்டர் குடிக்கிறோமா? நீங்க ஸ்கூலுக்கு 1 லிட்டர் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? நமக்கு இப்போ கூடுகள் அமைப்புல இருந்து குருவி கணேசன் அப்படின்ற அண்ணா வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட 4-5 வருஷமா சிட்டுக்குருவிங்களுக்கு நிறைய கூடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி திருவேங்கடம் ஹை ஸ்கூல் இருக்கு இல்லையா, அங்க வச்சு ஒரு 200 கூட செஞ்சாங்க. உங்க அண்ணா அக்காலாம் படிச்சிருப்பாங்கல்ல, அப்ப செஞ்சாங்க. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க இருக்காங்க. நம்ம மோடி தெரியும்ல பிரைம் மினிஸ்டர், அங்க வரைக்கும் அண்ணாவை பாராட்டி பாராட்டி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? நான்லாம் எங்க வீட்டுல சிட்டுக்குருவிக்கு நான் இப்போ இல்லை, நான் சின்ன குழந்தைல இருந்து எங்க வீட்டுல எல்லாம் அரிசி போட்டு தண்ணி வச்சு பழகிருக்கேன். அதே மாதிரி இப்பவும் எங்க வீட்டுல மெத்துல போய் அரிசி போட்டு தண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, சரியா? நம்ம 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியம், சரியா? என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பாடு ஒன்று, சாப்பாடு கண்டிப்பாக முக்கியம். இன்னொன்று படிப்பு கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, ஸோ நமக்கு நல்ல உணவு வேணும், இப்போதான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும். இந்த 2 விஷயமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. ஏன்னா ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம பண்ணுற இந்த விஷயத்துக்கும் நம்ம உடம்புக்கும் நம்ம நல்லா ஹெல்த்தியாக சுகாதாரமாக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இது 2த்துக்கும் சம்மந்தம் இருக்குது. நான் உங்களை மாதிரி இருக்கும்போது இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இதே மாதிரி தான் கிருஷ்ணகிரியில் ஒரு சின்ன கிராமம், 30-40 வீடு தான் எங்கள் ஊர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நான் இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து பார்த்து கற்றுக்கிட்டு அது அப்படியே தோணிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நான் ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பித்தேன். அது இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்கு. என்ன பண்ணுறீங்க? முன்னாடிலாம் என்ன தெரியும் பண்ணுவாங்க, நாங்கள் உங்களை மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், எங்களுக்கு பொம்பரம் தெரியுமா? பொம்பரம் விடுவீங்களா? எங்களுக்கு வேணா நாங்கள் என்ன தெரியும் பண்ணுவோம், போய் மரத்தை வெட்டி நாங்களே செதுக்கி அப்புறம் பொம்பரம் விடுவோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க? கடையில வாங்குறீங்க. கடையில வாங்குனா என்ன ஆகுது? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஆணி அடிக்கிறது அப்போ இப்படி பிடிங்க, சரியா? இப்படி பிடிச்சிட்டு ஒரு ஆணி கையில் அடிங்க, கொஞ்சம் அடிங்க. இறங்கிருச்சா? கை எடுத்துருங்க. குருவி கூண்டு செஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்ப நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. சென்னையில இருந்து கூடுகள் செய்யறதுக்கு கொடுத்தாங்க.
நான் செய்யறது உங்களுக்கு பறவைகள் எல்லாம் ரொம்ப அழியுது, அதனால நாங்க இந்த கூடு கட்டி இது பண்ணியிருக்கோம். இந்த கூடு செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இந்த பறவைக்கெல்லாம் இனிமேல் தண்ணி வைக்கணும், இது அரிசி பண்ணணும் எல்லாம். கூடு வந்து சொல்லி தர்றாங்களே, அதில் வந்து நானும் கலந்துருந்தேன், நல்லாவும் செஞ்சுருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. மெத்திலாம் போய் விதைகள்லாம் போட்டு தண்ணியெல்லாம் வச்சு குருவி வைப்பேன் சார். சிட்டுக்குருவி ஏன்னா அழிஞ்சிட்டே வருது, இந்த மாதிரி வச்சோம்னா அது நல்லா இது ரொம்ப பெருகும். நம்ம குருவிகளை நல்லா பார்த்துக்கணும். அது எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி கூடு செஞ்சு வைக்கணும். அடுத்து நான் செய்யும் போது சரி நம்மளால செய்ய முடியும், நம்மளால முயற்சி பண்ண முடியும், நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், அது மாதிரி என்னால செய்ய முடிஞ்சிச்சு. சிட்டுக்குருவிகள்லாம் ரொம்ப சில தூரம் கடந்து தண்ணீர் குடிக்குது. அதுக்கு நம்ம வீட்லயே தண்ணி இந்த மாதிரி கூடுலாம் செஞ்சு வச்சோம்னா அது தங்கிக்கும். எனக்கு செய்யவே தெரியாது, இவங்க கூட தான் நான் செஞ்சேன். எனக்கு வந்து இது இப்போ நான் சுத்தியில இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை, இப்போதான் ஒரு தினம் எடுத்தேன். பாய் 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 பாய். ஆமாம் ஆமாம், தேங்க்யூ தேங்க்யூ. படிங்க எல்லாம் ஒழுங்கா.